சூர்யா சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும் சொல்லிட்டே போகலாம். நம்ம சில பேரை தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட சாய்ஸு அருண்ணான்னு சொல்லும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு அருண்ணா வந்து என்னென்ன பண்ணுவார் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்றுன்னா 10 பண்ணுவார். டூப்லாம் யூஸ் பண்ண மாட்டார். அவரே இறங்கி எல்லாமே செய்வார். அண்ட் பாலா சாருக்கு அந்த மாதிரி ஹீரோ கிடைக்கிறது இன்னொன்று அவர் நினச்சதும் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன், சரி பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட அருண் எப்படி நடிப்பாருன்ட்டு. டு பி வெரி ஹானஸ்ட், டைலாக் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ரியாக்ஷன்ஸ். அண்ட் அருணாவை இவ்வளோ செட்டில்டா, ஏன்னா அவரும் பயங்கர ஹைப்பர். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய. அவர் அவ்வளோ குவாய்ட்டா வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் பாலசரை பாராட்டுறதா அருணாவை பாராட்டுறதுன்னு தெரியும். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸில் அருண் அழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் லைக் அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கும்போது அவர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருப்பார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னும் சில பேர் கத்தி அழுவலாம், எப்படியான அழுவலாம். அண்டு எந்த ஒரு டைலாக் இல்லாமல் வெறும் அந்த ஷிவரிங்லேயே அழுவுறதுன்றது தான் கம்ப்ளீட் ஆக்டரால் எல்லாமே பண்ண முடியும். அது ஒரு படமாக அமையிறது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறது. இல்லை, பாலா சார் எடுத்த மூவ் தான் எனக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்ஷன் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாருன்ட்டு. ஒரு விமனுக்காக ஒரு சூப்பராக அந்த பாயிண்ட்லாம் இது வரைக்கும் நான் அந்த பாயிண்ட்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம எப்பவும் நியூஸில் தானே கேட்போம். பட் இது பாலா சார் அவர் கை வைக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக இதெல்லாமே ஒரு இஷ்யூ வெளியே வர்றதுனால மேபி நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய சேஃப்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். அண்டு மணி சார் கூட சொல்லியிருந்தாரு, பாலா சார் நீங்கள் லேட் பண்ணாதீங்க, நிறைய படம் பண்ணுங்க, we need தமிழ் சினிமா க்ரோ ஆகணும்னு சொன்னாங்க. 100%. அண்டு பாலா சார் டச் பண்ணணும். நிறைய சென்சிட்டிவ் மேட்ரு அவர் டச் பண்ண நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு.